மகிமைப்படுவதாக. சோத்திர நாளிலே கூட நம்ம பரிசுத்த வேதாகமத்தை நாம் திறந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவனுடைய வார்த்தை நாளிலே கூட ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் நிருபம் 12ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை திருப்பவும் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல அவர் சொல்லுகிற வார்த்தை, அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்தவன் பவுலாக கர்த்தர் மாற்றுகிறார். அப்போஸ்தலர் நடபடியில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்திலே சவுலாக வலம் வந்தவன், சவுலாக ஜனங்களை துன்பப்படுத்தினவன், சவுலாக இருந்து அநேக சபைகளை உடைத்தவன், அநேகருக்கு பலவிதமான தீங்கான காரியங்களையும் நெருக்கத்தையும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் கொடுத்த ஒரு மனிதன் தான் சவுல். ஆனாலும் தேவன் ஒரு ஞாலை நியமித்திருந்தார். அந்த சவுலை கர்த்தர் சந்தித்தார். தமஸ்குவுக்கு போகிற வழியிலே தேவன் அவரோடு இடைப்பட்டார். அல்லேலூயா. அவன் கீழே விழுந்தான். அவன் பார்க்கிறான், பார்வை இல்லாதவனாக இருக்கிறான். ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அவன், சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து இயேசு நானே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ ஜனங்களை, சபைகளை, இந்த நாட்களில் ஊழியங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் யாரை துன்பப்படுத்துகிறது சமனா? கர்த்தரை துன்பப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளவு பேர் பாதுகாப்பார்? ஒரு சபையை தொடரானா, ஒரு ஆண்டவருடைய பிள்ளையை ஒருத்தர் நெருக்கத்தை கொடுக்கிறானா, அது கர்த்தரையே துன்பப்படுத்துகிறதுக்கு சமமா இருக்கிறது. சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா சொல்லும் பொழுதுதான் அந்த நேரத்திலே அவன் ஆண்டவராக இயேசு என்ன பண்றான்? அவன் ஏற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறான். தீவிரமாய் போய் அவன் ஞானஸ்நானம் எடுத்து அவன் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, எந்த இயேசு தெய்வம் இல்லை, எந்த இயேசுவை விரோதமாய் எழும்பினான் அதே இயேசுவை தீவிரமாய் அவன் பிரசங்கம் பண்ணினான். அல்லேலூயா. அந்த சவுலை தான் கர்த்தர் பவுலாக மாற்றுகிறார். ஏறக்குறைய புதிய பாட்டில், ஏறக்குறைய பைபிள்ல வாசிக்கும் போது அதிகமான நிருபங்களை எழுதினவர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். ஆமென். அல்லேலூயா. 13 நிருபங்களை கிட்டத்தட்ட எபிரேயரும் அவர்தான் எழுதியிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஏறக்குறைய 13 நிருபங்களை இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் லெட்டர்ஸ், நிருபங்கள், கடிதங்களை சபைக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அநேக சத்தியங்களை ஆண்டவர் அவர் மூலமாக வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட பவுல் தான் அவர் ஜெபிக்கும் பொழுது தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்திற்காக, அந்த போராட்டத்திற்காக, என் சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த முள், என் சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பாடு நீங்க வேண்டும் என்று அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவன் அப்படியாக ஜெபிக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை. சோத்திரம். பாருங்க, நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அல்லேலூயா. ஏறக்குறைய 3 முறை பவுல் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இந்த பாடு என்னை விட்டு போகணும், இந்த பலவீனம் என்னை விட்டு போகணும், இந்த முள் என்னை விட்டு நீங்கணும் சொல்லி 3 முறை அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். ஆனால் அந்த ஜெபத்திற்கு என்ன பதில் தெரியுமா வருது? அவனுடைய முள் நீங்கப்படவில்லை. ஆனால் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு போதும், எங்கள் பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கணும். அல்லேலூயா. அவருடைய கிருபை இருந்தாலே எல்லாமே நமக்கு போதுமானது. அவருடைய என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கக்கூடியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்கிற செய்தியானது இயேசு இருந்தால் போதும். ஹல்லேலூயா. இயேசு இருந்தால் எல்லாவற்றுக்கும் நமக்கு போதும். எல்லாம் சொல்லுங்க. இயேசு ஒருவர் இருந்தால் போதும். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் நம்ம கூட இருந்தால் போதும். உலகத்தில் பாருங்க, சோத்திரம், ஆயிரம் ஜனங்கள், மக்கள், பணங்கள், மேன்மைகள் இதெல்லாம் இருக்கிறது
பார்க்கலாம், இயேசு ஒருவர் என் வாழ்க்கையில இருந்தா போதும், என் குடும்பத்துல இருந்தா போதும், எங்களுடைய வேலையில இருந்தா போதும், கர்த்தர் என் வாழ்க்கை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு ஒருவர் இருந்தா போதும்? ஹல்லேலூயா. அவர் ஒருவர் இருந்தால் பல நன்மைகள் நம் வாழ்க்கையில் நடக்கும். அவர் ஒருவர் இருந்தால் பல சூழ்நிலைகளுடைய வாழ்க்கையில மாறும். அவர் ஒருவர் என் வாழ்க்கையில இருந்தாலே போதுமானவர். ஹல்லேலூயா. இயேசு போதுமானவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்திரம். பாருங்க, இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அவர் என் கிருபை உனக்கு போதும், அவர் போதுமானவராய் நமக்கு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது எல்ஷடாய் தேவனை குறித்து சொல்லு, அவர் எல்ஷடாய் தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லாம் வல்ல இறைவன், போதுமானதற்கும் அதிகமானவர் என்று அந்த வார்த்தையின் அர்த்தமா இருக்கிறது. எல்ஷடாய் என்று சொன்னால் என்ன? சர்வ வல்லமுள்ள தேவன், எல்லாம் வல்ல இறைவன், போதுமானதுக்கும் அதிகமான தேவனாய் அவர் இருக்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருந்தால் போதும், எல்லாம் என்னால் சாதிக்க முடியும். அவர் இருந்தால் போதும், எல்லாம் எனக்கு கிடைக்கும். அவர் இருந்தால் போதும், எல்லாம் என் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்க முடியும். அவர் ஒருவர் இருந்தால் போதும், என் வாழ்க்கையை தலைகீழாய் கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பாருங்க, லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை ஒரு வாசிங்க. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3வது வசனத்தை ஒரு வாசிங்க. ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகை எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவர் குள்ளனானபடினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் போனது. ஹல்லேலூயா. இந்த சம்பவம் எனக்குரிய 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை நீங்க வாசித்தீங்கன்னா, சகேயி என்கிற ஒரு மனிதன், ஒரு டாக்ஸ் கலெக்டர், ஒரு வரி வசூல் பண்ணக்கூடியவர், ஒரு வருமான வரித்துறை இன்கம் டாக்ஸ் அலுவலகத்திலே வேலை செய்கிற ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிறவன் தான் இந்த சகேயு. அவன் வாழ்க்கையில பாருங்க, அவனுக்கு ஒரு வாஞ்சி, அவனுக்கு ஒரு ஆசை என்னன்னா, இயேசுவை பார்த்தால் மட்டும் போதும் அவன் நம்பினான். ஹல்லேலூயா. இயேசுவோட கூட பேசணும், இயேசுவோட கையை கொடுக்கணும், இயேசுவோட கூட நிற்கணும், இயேசுவோட ஒரு போட்டோ எடுக்கணும், இயேசுவோட கூட இப்படி இருக்கணும், அதெல்லாம் இயேசுவை எப்படியாவது நான் பார்த்தோம். ஹல்லேலூயா. பார்த்தால் போதும் என்று நம்பினான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு இயேசுவை பார்த்தால் போதும் இருக்குது? ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்? அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அவரை பார்த்தாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில சூழ்நிலைகள் மாறும். இயேசு நம்மளை பார்த்தாலே நம்முடைய பிரச்சனைகள் மாறும். ஹல்லேலூயா. நாம் அவரை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாற்றம் வருகிறது. அவர் நம்மை பார்க்கும் பொழுது நமக்குள்ள பல மாற்றங்கள் வருகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இந்த இடத்துல 2ஆம் வசனத்துல ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகே எனப்பட்ட ஒரு மனுஷன், ஆயக்காரனுக்கு தலைவன், ஒரு ஹெட், ஒரு தலைமைத்துவம், ஒரு போஸ்டிங் அவன் இருக்கிறான். 2வது ஐஸ்வர்யவான், பணக்காரன், கோட்டீஸ்வரர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஐஸ்வர்யவான்களுக்கு இந்த வாஞ்சை வருகிறதா? ஒரு பெரிய லீடருக்கு, ஒரு பெரிய தலைவனுக்கு, எனக்கு கீழே 10 பேர், எனக்கு கீழே 50 பேர் இருக்கிற, ஒருவேளை அந்த லீடர்ஷிப்ல இருக்கிற, அந்த அத்தாரிட்டியில், அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை இயேசுவை பார்க்கணும் என்ற வாஞ்சை எத்தனை பேருக்கு இன்னைக்கு இருக்கிறது தெரியாது. ஆனா இந்த சகை என்கிற ஒரு மனிதனுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. இயேசுவை வாழ்க்கையில பார்த்துட்டா போதும்யா. அது என்ன அவன் நினைச்சது இல்லை. இயேசு ஒரு முறை நான் பார்த்தேன். எல்லாரும் சொல்றாங்க, அவரை பத்தி ஆஹோ ஓன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு முறை இயேசுவை வாழ்க்கையில பார்த்துட்டா போதும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, அவன் குள்ளனானபடியினால் சூத்திராங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தை மரத்தின் மேலே ஏறி அவர் உட்கார்ந்து கொண்டான். ஹல்லேலூயா. பாருங்க, முயற்சி எடுக்கிறான். ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுவை பார்ப்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆண்டவராக இயேசு நம்மை பார்க்கணும்னா சில காரியங்களை நாம் தியாகம் பண்ணிதான் ஆக வேண்டும். சில காரியங்களை நாம் தேடிதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து முதலாவது இவனுக்குள்ள ஒரு வாஞ்சை வந்தது. 2வது அந்த வாஞ்சை கிரியைகளை காண்பிக்க ஆரம்பிக்கிறான். பாருங்க, வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். எப்ப சான்ஸ் கிடைக்கும், எப்ப ஒரு வாய்ப்பு வரும்,
இயேசுவை பார்க்கிறது. எப்பயா என் ஊருக்குள்ள வருவார், என் பட்டணத்துக்குள்ள எப்ப வருவாரு, ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டிருந்தவன் இந்த சகேயு. அது மாத்திரமல்ல, அவன் குள்ளனா இருந்தபடினாலே, தன் பலவீனத்தை அவன் அறிந்தபடினாலே, என்னால் இதை பார்க்க முடியாது. ஆனால் அதோடு அவன் விட்டுவிடவில்லை. இயேசுவுக்கு முன்பாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்தான். அல்லேலூயா. காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி உட்கார்வது சாதாரணமான அல்ல. முள்ளுகளினாலோ எல்லா விதமான சூத்திரம், எல்லா விதமான சூத்திரம், அந்த பள்ளம் மேடு அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அதன் கஷ்டத்தின் மத்தியில் ஏறி உட்கார்ந்து எப்படியாவது இயேசுவை பார்க்க வகை தேடினான். அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, இயேசுவை பார்த்தால் போதும் என்று சொல்லி நம்பின சகையோட வாழ்க்கையில இயேசு அவனை பார்க்க வந்தார். ஆமென் சொல்லு. அல்லேலூயா. நமக்கு தெரியும் இந்த சம்பவத்துல பாருங்க, கூட்டம் ஒரு பக்கம் போய்கொண்டே இருக்கிறது, சகையை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு திரள் கூட்டம் வருகிறது. இப்பொழுது இயேசு கிராஸ் பண்ணி போயிடுவார் அவ்வளவுதான் நினைத்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டம், அவன் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம், அவன் வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கிறது. இதுவரைக்கும் அவன் பார்த்திராத காரியம். இயேசு வந்து அந்த மரத்தின் அடியில் நிற்கிறார். அல்லேலூயா. சகேயுவே, நீ சீக்கிரம் என்ன பண்ணு, கீழே இறங்கி வா. இன்றைக்கு உன் வீட்டிற்குள் நான் வரப்போகிறேன். இன்றைக்கு உன் கூட தான் எனக்கு டின்னர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. பார்த்தா போதும்னு நினைச்சு இருந்தவன் கீழே இறங்கி வா, உன் வீட்டுக்கு நான் வரப்போறேன். அல்லேலூயா. உன் கூட தான் இன்னைக்கு நான் சாப்பிட போறேன். எவ்வளவு பேர் ஆசீர்வாதம் பாருங்களேன். நாம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது, இயேசுவை பார்த்தால் போதும் என் வாழ்க்கை நினைக்கும் பொழுது, இயேசு நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா. நம்மை பார்க்க அவர் தேடி வருகிறார். நம் வீட்டிற்கு வருகிறார். நம்மோடு கூட உட்காருகிறார். நம்மோடு கூட பழகுகிறார். நம்மோடு கூட ஐக்கியமா இருக்கிறார். நம்மோடு கூட போஜனம் பண்ணுகிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த சகையுவை கர்த்தர் பார்த்தார். பார்த்தால் போதும் நினைத்தவன் வாழ்க்கையில பாருங்க, அவர் பார்த்ததுனால என்ன நடந்து தெரியுமா? சகையு சீக்கிரமா கீழே இறங்கி வருகிறார். இயேசுவோடு கூட போகிறார். சீஷர்களும் போகிறார்கள். அந்த வீட்டுக்கு போகிறார்கள். யாரும் அந்த வீட்டுக்கு அதிகமாக வரமாட்டான். ஏன்னா இவன் அநியாயமாய் வண்டி வாங்குறவன், இவன் அநியாயமா ஜனங்களை நடத்துகிறவன். அவன் அப்படிப்பட்ட ஒரு பாவம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் அந்த சகையு. தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பயங்கரமாய் ஜனங்களை ஒடுக்கினவர். அந்த வீட்டின் பக்கம் போகாம, ஆனால் இயேசு அவனை தேடி வந்தார். அல்லேலூயா. ஏன் சொல்றனா, இயேசு நம்மை பார்த்தால் போதுங்க, நம்முடைய வாழ்க்கையை மாறிவிடும். ஆமென். இயேசு முதலாவது இவனை பார்த்தார், கீழே இறங்கிவான் சொன்னார், அந்த வீட்டுக்குள்ளே போனார். இப்போ என்ன நடந்தது தெரியுமா? இயேசு அவன் வீட்டிற்குள் வந்த உடனே அவனுடைய பாவத்தின் வாழ்க்கை மாறினது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு அந்த வீட்டுக்குள் வந்து அவனை பார்த்ததுனால என்ன நடந்தது தெரியுமா? அவன் பாவ உணர்வு மாறினது. அவன் பாவ வாழ்க்கை மாறினது. இரண்டாவது, அநியாயமாய் ஜனங்களை ஏமாற்றினா பாருங்களேன். அநியாயமாய் ஜனங்களை ஏமாற்றினவனுடைய இருதயம் மாறினது. அல்லேலூயா. இனிமேல் இவர்களை நடப்பட மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், அநியாயமா நடத்த மாட்டேன், அநியாயமா வட்டிக்கு கொடுக்க மாட்டேன், அநியாயமா வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் இருதயத்தில் ஒரு மாற்றம் வந்தது. மூன்றாவது, அவனுக்குள்ள ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இந்த வீட்டிற்கு இன்றைக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறார். ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார். அது மாத்திரமல்ல, விடுதலை அவன் பெற்றுக் கொள்ளுகிறார். அது மாத்திரமல்ல, எந்த மனிதர்களுக்கு எந்த ஜனங்களை அவன் ஏமாற்றினானோ ஒடுக்கினானோ அதே ஜனங்களுக்கு நற்கிரியைகளை செய்கிற ஒரு மனிதனாய் கர்த்தர் இவனை மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு நம்மை பார்த்தால் போதுங்க. அல்லேலூயா. அவர் பார்த்தாலே போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். நமக்கு ரட்சிப்பை கொடுப்பார். நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பாவ வாழ்க்கையை மாற்றுவார். அக்கிரம சிந்தையை மாற்றுவார். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். நிலைமைகளை மாற்றுவார். இயேசு பார்த்தாலே நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னை பார்த்தாலே போதும், சிச்சுவேஷனே மாறிடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை பல தலைவர்கள் நம்மை பார்த்ததுனால ஒண்ணு நடக்க போறதில்ல. எம்எல்ஏ மந்திரிமார்கள் அமைச்சர்கள் பார்க்கறதுனால ஒண்ணு நடக்க போறதில்ல. அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவங்க நம்ம பார்க்க, அவங்க பார்வைய மேல பட்டா போதும், அவங்க பார்வைய பக்கம் திரும்பினா போதும், என் வாழ்க்கையே மாறிடும். இல்ல, இயேசு நம்மை பார்க்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையே மாறும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. வனாந்திரத்திலே தனித்து விடப்பட்டவளாய் ஆகார் தன்னுடைய பிள்ளையோடு கூட இஸ்மவேலோடு கூட அலைந்து
தெரிந்து கொண்டிருக்கிறார். கையிலே வைத்திருந்த துருத்தி தண்ணீர் காலியான சூழலிலே பிள்ளையானவன் சோத்திர பிள்ளையானால் அவன் அழுகிற அந்த சத்தத்தை கேட்க முடியாதபடி, அவன் சாகிறதை நான் பார்க்க முடியாதபடி தூரத்தில் போய் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிற அந்த ஆகாரின் கண்ணீரை கர்த்தர் கண்டார். ஆமென் சொல்லு ஹல்லேலூயா. இயேசு பார்க்கும் பொழுதே ஒரு மாற்றம் வருக. நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு வனாந்தரத்திலே அழுது கொண்டிருந்த ஆகாரையோ, அழுது கொண்டிருந்த அந்த பிள்ளையோ, தண்ணீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த அந்த பிள்ளைகளை இயேசு அன்றைக்கு கர்த்தர் அவருடைய பார்வையினாலே பார்த்ததுனால என்ன நடந்தது? அங்கே சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் பார்த்ததுனாலே வனாந்தரத்திலே தண்ணீரை உண்டாக்கினார். அவர் பார்த்ததுனாலே வனாந்தரத்திலே ஒரு ஊற்றை நீர்த்துறவை உண்டாக்கினார். அவர் பார்த்ததுனாலே அழிந்து போக வேண்டிய மனுஷனுடைய வாழ்க்கை, அழிந்து போக வேண்டிய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் பார்த்ததுனாலே அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஆகாருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் பார்த்ததுனாலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவர் பார்த்ததுனாலே ஒரு சந்ததியாய் கர்த்தர் மாற்றினார். அவர் பார்த்ததுனாலே அவனையும் ஒரு தேசத்தின் தலைவனாக சந்ததியாக கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்துல யார் நம்மை பார்க்கிறார்களோ பார்க்கலையோ அதை பத்தி கவலை இல்லை. கர்த்தர் என்ன பார்த்தா போதும். ஹல்லேலூயா. என் சூழ்நிலை அவருக்கு தெரிஞ்சா போதும், என் பிரச்சனை அவருக்கு தெரிஞ்சா போதும், என் நிலைமை அவருக்கு தெரிஞ்சா போதும். அவருடைய முகம் என் பக்கம் திரும்பினா போதும், அவருடைய பார்வை என் மேல பட்டா போதும், அவருடைய கரிசனை என் மேல வந்தா போதும். எந்த மனுஷன் என்ன தேர்றானோ, என்ன பார்க்கிறானோ பார்க்கலையோ, இயேசு ஒருவர் என்னை பார்த்தா போதும், என் சிச்சுவேஷனையே மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை தலைகீழா மாற்றுவா, என் வேலையை தலைகீழா மாற்றுவா, என் தொழிலை தலைகீழா மாற்றுவா, என் வருமானத்தை தலைகீழா மாற்றுவா. ஏன்னா அவருடைய பார்வை என் மேல வரும் பொழுது என் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி விடுவார். கையில வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க பார்வை எங்க மேல வரணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்க பார்வை ஒன்று என் மேல பட்டா போதும், என் சூழ்நிலையே கர்த்தர் நீங்க மாற்ற வல்ல. ஆகார் பாருங்கள், எங்க போறதுன்னு தெரியல, திக்கு முக்காடி கொண்டிருந்த நேரத்துல, அப்படிப்பட்ட அலைந்து கொண்டிருந்த நேரத்துல தான் கர்த்தர் ஆகாரை கண்டார். ஹல்லேலூயா. பாருங்க, அதனால அந்த இடத்துல அவருக்கு ஒரு பேரை வைக்கிற இடத்துல ஒரு பேர் வைக்கிறாரு, என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. நீர் எங்களை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆகார் அந்த இடத்துல தேவனுக்கு ஒரு பேர் வைக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதே தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அதே ஆண்டவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அதே தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, ஆண்டுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சோதரம் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாராம்? காண்கிற தேவராய் இருக்கார். முதலாவது காரியம், இயேசு நம்மை பார்த்தால் போதும், அதுவே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் நம்மளை தொட்டால் போதும். இரண்டாவது என்னவா? தொட்டாலே போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. வாசிங்க சோதரம் மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 5வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. அவர் அவரை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு கூட போய் உன் வேதனை நீங்கி சுகமாகிறீர் என்றார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 12 வருஷமாக இருந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன்னுடைய வேதனை நீங்கி எப்படி சுகமாயிரு சொன்னார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. 12 வருஷமாய் பெரும்பாடு, 12 வருடமாய் உதரப்போக்கு, 12 வருடமாக பலவிதமான ட்ரீட்மெண்ட், பலவிதமான மருத்துவர்கள், பலவிதமான சோதனம், பல காரியங்கள் பரிகாரங்களை செய்து பார்த்தாலும், பணத்தை செலவழித்தாலும், ஆஸ்தியெல்லாம் விற்று போட்டால் கூட சுகத்தை அவளால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு நிரந்தரமான தீர்வு, நிரந்தரமான சுகம், நிரந்தரமான ஒரு அதுல விமோச்சனம் வாழ்க்கையில் கிடைக்கவில்லை. ஆனால் இயேசு என்றைக்கு அவளை பார்த்தாரோ, அதே போல இவள் என்றைக்கு இயேசுவை நாம் பார்ப்போம் ஒரு நாள், ஆனால் பார்த்து பேசுறதெல்லாம் கிடையாது, பார்த்து அவரோடு கூட நிக்கிறதெல்லாம் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகி நான் தொட்டால் சுகமாவேன்.
அல்லேலூயா. இவளுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? தொட்டா நான் சுகமாவேன். எல்லாம் சொல்லுங்க, தொட்டால் சுகமாவேன். இன்றைக்கு இயேசு நம்ம தொட்டா போதுங்க, நம்முடைய சரீரத்தில் என்னென்ன சேஞ்ச் வரும்னு நமக்கு தெரியும். ஆமென் சொன்ன அல்லேலூயா. அவர் தொட்டாலே போதும், அவருடைய கைப்பட்டாலே போதும், தொட்டதெல்லாம் துலங்கும் என்று சொல்வார்கள். அவருடைய கரம், நீட்டப்பட்ட கரம் நம்ம மேல வந்தாலே போதும், நம்மளை தொட்டாலே போதும், நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நம்முடைய வியாதிகளை மாற்றுவார், நம்முடைய வறுமைகளை மாற்றுவார், நம்முடைய தரித்திரங்களை மாற்றுவார், நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுவார். அல்லேலூயா. இந்த மகளுடைய வாழ்க்கையில 12 ஆண்டுகள் போராட்டம், 12 ஆண்டுகள் பிரச்சனை, 12 ஆண்டுகள் போராட்டம். அந்த வாழ்க்கை வேதனை நிறைந்த வாழ்க்கை, அவமானம் நிறைந்த வாழ்க்கை, எங்குமே போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் தான் இவளுக்குள்ள ஒரு பாரம், ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. என்றாவது ஒரு நாள் இயேசுவை நான் பார்ப்பேன். அன்றைக்கு நான் அவரோடு பேசுறதெல்லாம் இல்லை, முதல் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகி நான் என்ன பண்ணுவேன்? தொடுவேன். அந்த தொட்டாலே போதும், அவருடைய வல்லமை எனக்குள்ளே பாய்ந்து வரும். எனக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே உங்களை தொட்டாலே போதும் எனக்குள்ள வல்லமை வரும். அல்லேலூயா. அவர் நம்மளை டச் பண்ணா போதுங்க, நமக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகம் வரும். அவர் நம்மளை தொட்டாலே போதும், நமக்குள்ள ஒரு பிற மாற்றங்களை நம் சரீரத்தில் என்ன பண்ணுவாரு? அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோதர அல்லேலூயா. பாருங்க, இந்த மகளுடைய வாழ்க்கையில தேவன் என்ன பண்ணாரு? அற்புதம் செய்ய. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் வல்லமை புறப்பட்டு வந்தது, சுகத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் இயேசு சொன்னார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை நான் உணர்கிற. யார் என்னை தொட்டது கேட்டபோது நான் பயந்து, ஆண்டவரே நான் தான் உங்களை தொட்டாங்க. பாருங்க, அவருடைய சரீரத்தை கூட தொடலங்க, அவர் உடம்பு கூட தொடல, வஸ்திரத்தின் ஓரம் அப்படின்னா அந்த சால்வை, அந்த தொங்கலை தான் தொட்டார், அந்த சால்வை தான் தொட்டார். அதிலேயே கர்த்தருடைய வல்லமை இறங்கி ஒரு அற்புதம் செய்ய முடியுமானா, அவருடைய கரை நம்ம மேல வந்துச்சுன்னா நம்முடைய சரீரத்தையே கர்த்தர் பரிசுத்தமாய் மாற்றார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவனால் செய்ய முடியாத எதுவுமே இல்லைங்க, தொட்டால் போதும் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். அங்கே நான் முதல்ல வாசித்தோம், சொல்றாங்க ஆண்டவர் நம்மளை பார்த்தாலே போதுங்க, நம்முடைய எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். இங்க தொட்டால் போதும், போதுமானவராக இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் பலவீனத்தையும் கர்த்தர் மாற்றுவார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 36வது வசனம். மத்தேயு 14:36வது வசனத்தை வாசிப்போம். 14:36வது வசனம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாதம் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள், தொட்டையாவும் சுஸ்தமானார்கள். அல்லேலூயா. இங்க பாருங்க, அவருடைய வஸ்திரம் வேற ஒரு சம்பவம். அவருடைய வஸ்திரம், அவருடைய ட்ரெஸ் போட்டுக்கிறார் பாருங்க, அந்த சின்ன அந்த பிட்டு, ஒரு நூல், ஒரு சாந்த கொஞ்சம் தொங்கலை தொட்டா போதும் என் வாழ்க்கையை மாறும்னு நம்பினாங்க. அல்லேலூயா. தொட்டை யாவரும் சுஸ்தமானார்கள். அவே தொட்ட, நீ தொட்டாலும் ஒரு வல்லமை வரும், அவர் நம்மளை தொட்டாலும் ஒரு வல்லமை வரும். அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய தொடுதல் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமே. அப்போ அது நமக்கு போதுமானதா இருக்கிறது. அவர் நம்மளோட கூட அவர் என்ன பண்ணாரு? சோதரம் பார்த்தாலே நமக்கு போதுமானதா இருக்கிறது, அவர் நம்மளை தொட்டாலே நமக்கு போதுமானவராய் இருக்கிற. மார்க் 6ஆம் அதிகாரம், மார்க் 6:56வது வசனம் வாசிங்க. மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளை சந்தை வழிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடுபடி உத்தரவாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்டையாவும் சுத்தமா. பாருங்க, அவர் போன கிராமம், பட்டணம், நகரம், வெளிநாடு, எல்லா இடத்திலையும் எங்கெல்லாம் இயேசு போனார் அங்கெல்லாம் வியாதிக்காரர்களை கொண்டு வந்து வச்சாங்க. அங்கெல்லாம் வியாதிக்காரரை வந்து கொண்டு வந்து தொடுபடி வைத்தார்கள். அவரை வேண்டிக் கொண்ட, ஆண்டவரே வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகி தொட்டுக்கிற ஆண்டவரே. அவங்க வஸ்திரத்தோட பல மாசமா வியாதியில் இருக்கிறான், பல வருஷமா பிரச்சனை இருக்கிறான், பல வருஷமா படுத்தப்படி கிடக்கிறான். நாங்க கொண்டு வந்துட்டோம் வஸ்திரத்தின் ஓரத்தை, நீங்க தொண்ணு கூட அவசியம் கிடையாது, நான் உங்களை டச் பண்ணிக்கிறேன் ஆண்டவரே. சரின்னு சொல்றாரு. தொட்டை யாவரையும் கர்த்தர் சுஸ்தமாக்கினார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த இயேசுவானவர் தான் இன்றைக்கு நம்மை தொட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகள், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற போராட்டங்கள் நீங்க வேண்டுமானால் இயேசுவானுடைய தொடுதல் ரொம்ப முக்கியம். கைகளை உயர்த்துறாமன்னு சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. லூக்கா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, நாயின் என்கிற ஊருக்கு போகிறார், பாடையிலே வாலிபனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அந்த இடத்துல அவர் செய்த தினத்தரமா பாடையை நிறுத்துகிறார். அந்த பாடையை தொட்டார், மரித்த வாலிபன் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. அவர் தொட்டதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. பாடையை தொட்டாருங்க. அந்த பாடையை தொட்ட மாத்திரத்திலே கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டது. செத்து போன வாலிபன் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. அவர் கரத்தில் 5 அப்பத்தையும் 2 மீனும் கொடுக்க
கொடுக்கிறார்கள். அதை எடுத்து அவர் அண்ணால் ஆசீர்வதிக்கிறார், திரும்ப கொடுக்கிறார். அது ஏராளமான மீன்களாய், அது ஏராளமான அப்பங்களாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அவர் தொட்டு ஆசீர்வதிக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இரண்டாவது நமக்கு இயேசு போதுமானவரா இருக்கிறார்னா, முதல்ல அவர் என் வாழ்க்கையில பார்த்தாலே எனக்கு போதுமானவர். இரண்டாவது அவர் என்ன தொட்டாலே எனக்கு போதுங்க. அல்லேலூயா. நான் அவரை தொடணும், அவர் என்ன தொடணும். ஆமென். அவருடைய கரம் என்ன தொடணும். நான் அவரை தொடும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகளை, வியாதிகளை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிற தேவனா இருக்க. மத்தேயு 8:3 ஒரு குஷ்டரோகியை ஆண்டவர் தொட்டார். அவர் குஷ்டரோகத்தை நீங்கி ஒரு சுகத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. மத்தேயு 8:3 குஷ்டரோகியை தொட்ட மாத்திரத்திலே அவன் குஷ்டத்தை நீங்கி ஆண்டவர் அங்கே ஒரு நிறைய ஏராளமான சுகத்தை நான் சொல்ல முடியும். நிறைய பேர் பாருங்க, பிசாசு பிடித்திருந்தவன் லேகியோன் கல்லர்ல இருந்து வருகிறான். அவன் கல்லை எடுத்து அவன் குத்தி கொண்டே இருப்பான். தலையிலிருந்து கால் வரைக்கும் ரத்தமா வடியும், ஷீலா வடியும், நிர்வாணமா இருப்பான். யாரும் பக்கம் போக மாட்டாங்க. பேட்டி பிடித்திருந்தவன் அந்த லேகியோன் பாருங்க, இயேசு ஒரு முறை இந்த வழியாய் போகும்போது அவனை பார்த்து அவனை தொட்ட மாத்திரத்திலே அவனுக்குள்ள இருந்த பிசாசுகள் 2000 பன்றிகள் மேய்ந்து கொண்டு அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள போய் மாண்டு போயின. அல்லேலூயா. இயேசு தொட்டாலே பிசாசு நடுங்கும். இயேசு தொட்டால் பிசாசு ஓடும். இயேசு தொட்டால் வியாதி மறையும். இயேசு தொட்டால் சூழ்நிலை மாறும். இயேசு நம் வாழ்க்கையை தொட்டால், நம் சரீரத்தை தொட்டால், நம்முடைய குடும்பத்தை தொட்டால் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. மூன்றாவதாக இயேசு சொன்னால் போதும். அவருடைய வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலே போதுங்க. அல்லேலூயா. அவர் நமக்கு போதுமானவரா இருக்கிறார். அதுதான் நீங்க நான் வாசிக்கிறேன். இயேசு போதுமானவர். சொல்றா அவர் என்ன பண்றாரு? பார்த்தால் போதுமானவர், அவர் தொட்டால் போதுமானவர், அவர் பேசினால் போதுமானவர். அல்லேலூயா. வாசிங்க லூக்கா 7:7. லூக்கா 7:7 ஒரு சில வசனங்கள் வாசிங்க. சீக்கிரம் 7:7 வாசிங்க. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தோம், எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. போவென்றால் போகிறான், வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனா இதை செய்ய என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் சொல்லுகிற திரளான ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதே சம்பவம் தான் மத்தேயு சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயு சுவிசேஷத்தில் 100க்கு அதிபதி வந்து என்ன பண்றான்? இயேசுவிடத்தில் கேட்கிறான். இங்கே சொல்லப்பட்டிருக்குது 100க்கு அதிபதி ஆள் அனுப்புகிறான். என்கிட்ட இவ்வளவு பவர் இருக்குது, அதிகாரம் இருக்குது, 100 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தனை சொல்றா செய்யறான், ஒருத்தன் செய்ய வரனா செய்யணும், ஒருத்தன் உட்காருவா, நீ போய் இப்ப சொல்லு. ஆனா அங்க மத்தேயு சுவிசேஷத்தில் 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் போய் நிற்கிற, ஆண்டவரே என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி கிடையாது, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போது என் வேலைக்காரர் சுகமாவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசம் சொல்றீங்க? அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா போதுங்க, நம்ம வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அழிந்து போக வேண்டிய ஆத்மாவை கூட, மரிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிற ஆத்மாவை கூட, ஜீவனை கூட அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் மீண்டும் கர்த்தர் உயிர்ப்பிக்க தேவன் வல்லவராக இருக்கிற. கைகளை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. செத்து போன, மரித்து போன 4 நாளான லாசரு சரீரத்திலே கல்லறையில போய் நின்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், லாசருவே வெளியே வா. அந்த ஒரு வார்த்தை தாங்க, வெளியே வந்துட்டான். அல்லேலூயா. கல்லர் அவனை தடை பண்ண முடியல, அவன் மேல சுத்தி இருந்த சீலைகள் அவனை தடை பண்ண முடியல, மரணம் அவனை தடை பண்ண முடியல, பாதாளம் அவனை தடை பண்ண முடியல, பிசாசு அவனை தடை பண்ண முடியல. ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட வார்த்தை இயேசுவின் வார்த்தை. அல்லேலூயா. ஒரு வார்த்தை, அவன் ஒரு வார்த்தை படகுல எழும்பி நின்று சொல்லுகிறான், காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரும் சொன்ன உடனே அப்படியே அது நின்று போனது. இன்றைக்கு வரைக்கும் சொல்றாங்க, இன்றைக்கு வரைக்கும் அந்த யோர்தான் நதியில போகும்பொழுது இயேசு பயணித்த 2000 ஆண்டுகளுக்கு பிறகு அங்க டூரிஸ்டா போனவங்க சொல்றாங்களா, அப்ப கேட்கும் பொழுது அந்த கைடு சொல்றாங்களா, 2000 இன்னைக்கு வரைக்கும் இதுல வந்து எத்தனையோ பல இடத்துல நம்ம பார்க்குறோம், சுனாமி வருது, பூகம்பம் வருது, காற்றடிக்குது, புயல் அடிக்குது, ஆனால் இந்த இடத்துல 2000 ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சு, இங்கே எதுவுமே வரலன்னு சொன்னாங்களாம். அப்போ ஏன் கேட்கும் போது அவர் சொன்னாரா, இதே இடத்துல தான் ஆண்டவராக இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக படகுகளில் பயணம் செய்த போது அந்த காற்றையும் புயலையும் பார்த்தவர் அதட்டினார். அன்றைக்கு அமைதலாக இருந்தது, இன்னைக்கு வரைக்கும் அமைதலாக இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2000 வருஷம் ஆனவங்க இன்னைக்கு அந்த புயல் இல்லை, இன்றைக்கும் அந்த சமுத்திரத்தில் அந்த என்ன பண்ணுறது இல்லை. ஏன்னா அவர் சொன்னார்ல, இறையாதே
அமைதலா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது அமைதியா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரர் சுகமாவார். அவர் வார்த்தையிலே சுகம் உண்டு, அவர் வார்த்தையிலே பலன் உண்டு, அவர் வார்த்தையிலே ஆரோக்கியம் உண்டு, அவர் வார்த்தையிலே ஔஷதம் உண்டு, அவர் வார்த்தையிலே மருந்து இருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே தீர்க்காயுசு இருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே நீடித்த ஆட்களை வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மை வாழ வைக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மனிதன் சொல்லுகிற, ஆண்டவரே நான் தகுதியெல்லாம் கிடையாதாப்பா, அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள்லாம் வருத்தம் கிடையாது, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமாவா. அதுதாங்க சொல்றோம். அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஆமென். 1000 வார்த்தை சொல்லட்டும், எவ்வளோ எத்தனை பேர் சொன்னாலும் ஒண்ணுமே மாற்ற வரும். ஆனா இயேசுவின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுங்க, நம்முடைய காரியத்தை கத்த தலைகளை என்ன பண்ணுவாரு, மாற்றுவார். அதான் வார்த்தையின் தேவனா இருக்கா. வார்த்தைக்கு அந்த பவர் இருக்குது, வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, சோதரன் எபிரு தன் மகனுக்காக வந்து வேண்டிக் கொள்ளுகிறான் இயேசுவிடத்தில். ஆண்டவரே என்னுடைய பிள்ளை சாக போகிறது, சீக்கிரம் வாங்க ஆண்டவரே. அவன் வீட்டுக்கு கூப்பிடுறான். இவன் சொல்றான், நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஆனா அவன் என்ன பண்றான், ஜெபவாலய தலைவன் சோதரன் அவங்க கூப்பிடுறான், ஆண்டவரே வந்து வீட்டுக்கு வாங்க, என் மகள் மேல கையை வைங்க, நீங்க வந்தீங்கனாலே ஒரு வார்த்தை சொன்னீங்கனாலே என் பிள்ளைக்கு ஒரு சுகத்தை கிடைக்கும். அப்ப சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, விசுவாசம் உள்ளவனாயிரு. நான் எத்தனை மணிக்கு வருவேன், எப்போ வருவேன் அதெல்லாம் சொல்ல, ஒரே ஒரு ஃபெய்த் ஆயிருப்பா, விசுவாசமாயிரு. காலங்கள் போகிறது, நேரங்கள் போகிறது, டைம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது செய்தி வருகிறது, போதகரை தொந்தரவு பண்ண வேண்டாம், உங்களுடைய பிள்ளை செத்து போனார். அல்லேலூயா. அப்பயும் அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா, இன்னும் விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. வீட்டிற்கு போகிறார், அந்த கதவை சாத்துகிறார், நம் சீஷர்களோடு கூட இருக்கிறார். அந்த மரித்து போயிருந்த அந்த சிறு பெண்ணை அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா, பிள்ளை சாகவில்லை, அவள் நித்திரையா இருக்கிறார், அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறார் சொன்னது போல அவள் போகிறார். அவர் சிறு பெண்ணை எழுந்து என்று சொல்லி அந்த பெண்ணை எழுப்புகிறார். அல்லேலூயா. அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு தேவ மனுஷன் வருகிறார், ராஜாவின் மனுஷன் ஒருத்தன் வரான். ஒருத்தன் வந்து, ஆண்டவரே என் பிள்ளைக்காக ஜெபம் பண்றான். அவன் வந்து கேட்கறான், சுகம் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆண்டவர் என்ன பண்றான், நீ போ அப்படின்னு சொல்ற, நீ போ சுகமா இருக்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவனும் புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போகும் பொழுது, மறுநாள் போகும் பொழுது பாதி வழியிலே அங்கிருந்து அவனுடைய ஊழியக்காரர்கள் வந்து சொல்லுகிறார்கள், உன்னுடைய குமாரத்தி பிழைச்சிக்கனாப்பா, நல்லா இருக்கிறா. அப்போ உடனே அவன் யோசிக்கிறான், எப்போ எத்தனை மணிக்கு எந்த டைம்ல எனக்கு அவளுக்கு சுகம் கிடைத்தது சொல்லும் பொழுது, நேற்று இந்த நேரத்தில் உன்னுடைய மகளை சொல்லுகிறான். அப்போ அவன் யோசித்து பார்க்கிறான். யோசித்து பார்க்கும்போது இயேசுவானவர் அவனோடு கூட பேசின நேரமும் அந்த பிள்ளைக்கு சுகம் கொடுத்த நேரம் ஒரே நேரம். ஆமென். அல்லேலூயா. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆமென். அத்தி மரத்தை பார்த்து இனி ஒருவன் ஒரு காலத்தில் கனி புசிக்க மாட்டார், அதே போல் ரிட்டர்ன் வருகிறார்கள். அந்த மரம் செத்து போயிருக்குது, பட்டு போயிருக்குது. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. நிறைய வசனங்களை சொல்லலாம். ஏன் சொல்லலாம், இன்றைக்கு இயேசுவின் வார்த்தை தான் நம்மளை மாற்ற முடியும். அவருடைய வார்த்தை தான் நம்மளை உருவாக்கும், அவருடைய வார்த்தை தான் நம்மளை நடத்தும், அந்த வசனம் தான் நம்மளை தாங்கும், அந்த வசனம் தான் நம்மளை பிழைக்க வைக்கும். அவருடைய வார்த்தை, அதான் வசனம் சொல்றது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் அவன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. மத்திய 4:4 வாசிக்கிறோம். சாப்பாட்டுனால மாத்திரம் பிழைப்பல்ல, அதனால ஜீவனம். அது இல்லைன்னா கூட ஜீவிக்க முடியும், அது இல்லைன்னா கூட வாழ முடியும். ஆனா வசனம் இல்லாமல், வார்த்தை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில வாழவே முடியவே முடியாது. வார்த்தை இருந்தால் போதும். கடைசியாக இயேசு இருந்தால் போதும். நம்முடைய வாழ்க்கையில யார் இருக்கணும், இயேசு என் கூட இருந்தாலும் போதுங்க. யோவான் 11:21 மார்த்தாள் பார்த்து சொல்றார், ஆண்டவரே நீர் இருந்திருந்தீங்கன்னா போதும் ஆண்டவர், நீங்க மாத்திரம் இருந்திருந்தீங்கன்னா என் தம்பி செத்துருக்க மாட்டான், நீங்க மாத்திரம் இருந்திருந்தீங்கன்னா அவனுக்கு கல்லறையில் இருந்திருக்க மாட்டான், நீங்க இருந்தாலே அங்க ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. யோவான் 11:21 வாசிங்க. யோவான் 11:21. இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இருந்திருக்கிறனால் என் சகோதரர் மரித்திருக்க மாட்டான். அல்லேலூயா. நீங்க மாத்திரம் இருந்தீங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கா, நீங்க இருந்திருந்தீங்கன்னா நான் இதில் சிக்கிருக்க மாட்டேன், நீங்க இருந்திருந்தீங்கன்னா எனக்கு இந்த போராட்டம் இல்லை. பிரியமானவர்களே, இயேசு இருந்தால் அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். இயேசு இருக்கிற இடத்துல பாவம் இருக்கார். இயேசு இருந்திருந்தால் நம்மை பாவத்துக்கு விலகி நம்மளை ரட்சிப்பார். இயேசு இருந்தால் நம்முடைய அக்கிரமத்தை மாற்றுவார். இயேசு இருக்கிற இடத்துல சமாதானம் உண்டு. இயேசு இருக்கிற வீட்டில் விடுதலை உண்டு. அல்லேலூயா. இயேசு வீட்டுக்குள் போகிறார்.
ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு கட்டிலோடு வருகிறார்கள். எப்படியாவது உள்ள இறக்குனாங்க. இயேசு இருந்த வீட்டிலே ஒரு சுகம் நடந்தது. அல்லேலூயா. இயேசு இருந்த வீட்டிலே சமாதானம் உண்டு. இயேசு இருக்கிற சோத்திரம் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தாங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு இருக்கணும். சோத்திரம் இயேசு இருந்தால் போதும் என்று சொல்லி இந்த மாத்தா சொல்லுகிறார். அதே போலதான் நாமும் இன்னைக்கு என்ன பண்ண, ஆண்டவரே நீர் எனக்கு இருந்தால் போதாது, நீங்க மாத்திரம் இருக்கணும். அதான் மோசே ஜெபம் பண்ற, ஆண்டவர் உங்க சமூகம் என் கூட இருக்கணும். வேற என்ன வருது அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஜனங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, ஆடு மாடு இருக்குது, பலனா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆண்டவர் உங்க சமூகம் எனக்கு வந்தா போதும். நீங்க வந்தீங்கன்னா நான் வருவேன், நீங்க வந்தீங்கன்னா நான் இந்த இடத்த விட்டு போவேன், நீங்க வந்தீங்கன்னா நாங்கள் டிராவல் பண்ணுவோம், நீங்க வந்தீங்கன்னா பெட்டி படுக்க கிளம்புவோம், இல்லை நான் இங்கேயே டென்ஷன் உட்கார்ந்து. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தை நாடினா பிரியமானவர்களே, இயேசு நம் கூட இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதி கரத்தினால் உன்னை என்ன பண்ணுவேன், தாங்குவேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இயேசு இருந்தால் போதும். அதே யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 32 வாசிங்க. யோவான் 11:32. அதே ஆண்டவர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் என்ன பண்ணிக்க மாட்டான், மறித்திருக்க மாட்டான். பிரியமான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும். பாருங்க, 3.5 வருஷம் இயேசு சீசர்களோடு கூட இருந்ததுனால அவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. சாப்பாட்டு குறையும் கிடையாது, தூங்குறதுக்கு இடத்துக்கு குறை கிடையாது, பாதுகாப்பு குறை கிடையாது. சோதரர் எங்க போனாலும் அவங்க பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இயேசு அவங்க கூடவே இருந்தார். அல்லேலூயா. அவங்க கூடவே இருந்ததுனால எல்லாமே சகலமும் அவங்களுக்கு கிடைச்சிச்சுங்க. நல்லா வரவேற்பு தான், எங்க போனாலும் நல்ல மேன்மை தான் அவங்களுக்கு. ஏன்னா இயேசு அவங்க கூடவே வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு நமக்குள்ளே வாழ்கிறார், நமக்குள்ளே இருந்து நம்மை நடத்துகிறார், ஆவியானவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால இயேசு நம்ம கூட இருந்த போதுமானதாய் இருக்கிறது. 4 காரியத்தை நான் சொல்ல. 1, ஆண்டவர் நம்ம இயேசு நம்மளை பார்த்தால் போதும். அல்லேலூயா. பார்த்தாலே நம்முடைய வாழ்க்கை மாறும். சகேயு பார்த்தார், ஒரே ஒரு பார்வை தான், பார்த்தார், அவன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். 2வது, இயேசு நம்மை தொட்டால் நமக்கு போதுமானவர் இருக்கிறார். வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டாங்க, சுகம் அடைந்தார்கள். அல்லேலூயா. 3வது, இயேசு ஒரு வார்த்தை சொன்னாலே போதுங்க, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம், பிணிகள், நோய்கள், கவலை, கண்ணீர், வேதனை, வறுமை எல்லாத்துக்கும் கர்த்தர் தவிடுபடி ஆகிடும். 4வது, இயேசு நம் கூடவே இருந்தாலே போதும். அல்லேலூயா. நாம ஒன்றும் பெருசா செய்தாலும் கூட இருந்தா போதுங்க. அவர் கூட உட்கார்ந்தாருனால போதும், நம்ம பக்கத்தில் இருந்தா போதும். தாவீது ஜெபம் பண்றான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவதில்லை, மனுஷன் எனக்கு என்ன செய்வான். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கணும். ஆமென். கர்த்தர் என் கூட இருக்கணும். பட்சத்தில் இருந்தால், கூட இருந்தால் மனுஷன் எனக்கு விரோதமா ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. தாவீதோடு கூட நிறைய அதிகாரிகள் இருந்திருப்பாங்க, தாவீதோடு கூட நிறைய அதிபதிகள் இருந்திருப்பாங்க, நிறைய தளபதிகள் இருந்திருப்பாங்க. ஆனா அவன் கூட இருக்கிறது அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. என் கூட கர்த்தர் இருக்கணும். அல்லேலூயா. என் கூட அவர் இருக்கணும். அவர் இருந்தா எனக்கு போதும், எல்லாவற்றையும் நான் சாதிப்பேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆகவே இயேசு போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே அந்த போதுமான தேவனை நாமும் என்ன பண்ணுவோம், ஆராதிப்போம். அந்த போதுமான தேவனை பிடித்துக் கொள்வோம், அவரையே சார்ந்திருப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் போதுமானவராக இருந்து நம்மை ஆண்டவர் நடத்துவோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லா கண்களும் மூடி எழுந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, உயர்த்துகிறோம் ஆண்டவர். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. கண்களை மூடி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீ